வணக்கம். இன்றைக்கு டிஎன்எம்எஸ் அப்படிங்கிற அந்த ஆப் மூலமாக நம்ம கற்போம் எழுதுவோம் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்களுடைய வருகை பதிவேட்டையும் சரி, அதே போல் பயனாளிகளுடைய வருகை பதிவேட்டையும் சரி எப்படி நம்ம அந்த டிஎன்எம்எஸ் ஆப் மூலமாக போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் நம்மளுடைய டிஎன்எம்எஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது இல்லைங்களா? சரி, இதில் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு உண்டான ஒரு தன்னார்வலர் இருப்பார் இல்லையா, நம்ம மையத்தினுடைய தன்னார்வலர் இருப்பார். அவருடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் ஐடியாக போட்டுக்குங்க. உங்களுடைய மையத்துக்கு உண்டான தன்னார்வலருடைய மொபைல் நம்பர் என்னவோ அதுதான் அவர்களுடைய யூசர் நேமாக நீங்கள் போட்டுக்கணும். அடுத்த பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய கடைசி 5 எண்களை நீங்கள் பாஸ்வேர்டாக போட்டுக்கலாம். அவங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கடைசி 5 நம்பர் என்னவோ அதுதான் அவர்களுடைய பாஸ்வேர்டாக நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன்இன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வாலண்டியர் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் உங்களுடைய இந்த டிவைஸ் லொக்கேஷன் மற்றது கேட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலினுடைய டீட்டெயில் பாருங்கள், பூராமே அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மொத்தம் பாருங்கள், இப்போ எங்கள் ஸ்கூல் அப்படின்னா உதாரணமாக 20 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. அதில் மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். அது என்ன செஷன் அப்படிங்கிறது பாருங்கள், எப்போ உங்களதில் நடக்குது. ஒரு சிலர் காலையில் நடத்தலாம், ஒரு சிலர் மதிய வேலையில் நடத்துவாங்க, ஒரு சிலர் ஈவினிங் மாலை வேலைகளில் நடத்துவாங்க. அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வாலண்டியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க வாலண்டியர் யாரோ அவங்களுடைய வருகை பதிவேடு ஆல்ரெடி ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் குழந்தைங்களுடைய அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறோம். அதே போல தான் வாலண்டியர் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட், ஆப்சென்ட்னா மட்டும் அவங்களுக்கு நம்ம ஆப்சென்ட் அப்படிங்கிறது போட்டோம்னா போதும். அதே போல் மற்ற பயனாளிகள் யார் யார் லேர்னர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான வருகை பதிவேடு பாருங்கள், அவங்களுடைய பேர் முழுமையாக இருக்கும். யார் வரலையோ அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுடைய இதை வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இதை நம்ம போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், கீழே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டெண்டன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது போய் அந்த சர்வரில் சேவ் ஆகிக்கும். இதுதான் ரொம்ப எளிமையான விஷயந்தான். இது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கனால இது நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இவ்வளவு தான் கற்போம் எழுதுவோம் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய வருகை பதிவேடு போடக்கூடிய முறை. இது டிஎன்எம்எஸ் தளத்தில் நீங்கள் போய் போட்டுக்குங்க. ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். இதை வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கோட்டை டச் பண்ணுங்கள். அதில் லாக் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை லாக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி அதனுடைய முன்னாடி பக்கத்துக்கு வந்துடும். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.